நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா நமக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நமக்கு லைஃப்ல எங்க போகணும். செகண்ட் திங் வந்து நமக்கு வேண்டிய விஷயத்துல நம்ம ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ணணும். பட் ஃபர்ஸ்ட் திங் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கும், நமக்கு எங்க போகணுன்றது தெரியும். பட் நம்மளால ப்ராப்பரா அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க லைக் ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு பொண்ணை பார்க்கணும்னா ஒன்று வெளியே போகணும், இல்லை ஒரு புக்கை படிச்சாதான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். பட் நம்ம ஜென்ரேஷன்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் பொண்ணுங்களை பார்க்க முடியும் பிகாஸ் ஆஃப் சோசியல் மீடியா. நம்ம கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸோ அப்போ இந்த இப்போ இருக்க வேலை நம்மளால ஈஸியா நம்மளால டிஸ்ட்ராக்ட் ஆக முடியும். ஸோ அப்படி உங்க டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சி உங்க ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னாவே உங்களோட ஃபோக்கஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இப்போ நான் பேசுனதே உங்களுக்கு போர் அடிச்சுன்னா உங்களோட ஃபோக்கஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. ஸோ நான் சொல்ற 6 ஸ்டெப்பை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம லைஃப்ல கண்டிப்பா இந்த ஒரு ஸ்டேட்டை ஒரு டைம் அட்டன் பண்ணிருப்போம். டெய்லி தூங்கி எந்திரிக்கும் மார்னிங் நல்லா மோட்டிவேட்டடா ஃபோக்கஸ்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த ஒர்க்கை பண்ணணும், ஹஸ்பண்ட் டேவை பிளான் பண்ணுவோம். லைக் இன்னைக்கு ஸ்டடீஸை ஒர்க் முடிக்கணும், இல்லை இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும், இல்லை கிளைண்ட் மீட்டிங் முடிக்கணும், இந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த டேவை போவோம். பட் அன்பார்ச்சுனேட்லி டிஸ்ட்ராக்ஷனால எண்ட் ஆஃப் தி டே பார்க்கும்போது அந்த ஒர்க்ல பாதி கூட பண்ணிருக்க மாட்டோம். டிசப்பாயின்மெண்ட் ஆகி சரி ஓகே இன்னைக்கு விட்டுட்டோம், நாளையிலிருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவோம்ட்டு மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுதான் நம்ம பண்ற பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கு. ஃபர்ஸ்ட் திங், நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கை பண்ணணும்னு திங்க் பண்ணீங்கன்னா அதை ஃபுல் ஃபோக்கஸ்டா இன்னைக்கு பண்ணணும், இன்னைக்கே முடிக்கணுன்றதுல கிளாரிட்டியா இருக்கணும். ஸோ நம்பர் ஒன் டாஸ்க் ரூல். நம்ம ஒரு டைம்ல ஒரு விஷயத்துல மட்டும் தான் ஃபோக்கஸ்டா இருக்கணும். மல்டிபிள் விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருந்தோம்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால ப்ராப்பரா பண்ணி முடிக்கவே முடியாது, கடைசியில வெக்ஸ் தான் ஆகும். ஸோ ஒரு டைம்ல ஒரு ஒர்க்கை தான் பண்ணுவோம், அந்த ஒர்க்கை கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒர்க் போங்க. அப்படி பண்ணும்போது உங்களால ஈஸியா ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ உங்க ஃபோக்கஸும் ஈஸியா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம இதை ட்ரை பண்ண கண்ட்ரோல் யுவர் ஃபோன். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்ப இருக்க நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ல மெயின் டிஸ்ட்ராக்ஷனே நம்ம ஃபோன் தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இந்த ஒர்க்கை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பண்ணலான்னு வீடியோ ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம்னா டே ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணா கூட நமக்கு போர் அடிக்காது. ஸ்க்ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அச்சோ இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுவோம். பட் மறுபடியும் என்ன பண்ணுவோம், அதே ஃபோன் எடுத்து மறுபடியும் அதே ரீல் தான் ஸ்க்ரோல் பண்ணுவோம். சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்படியே அந்த டேவை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ட்ராப் ஆகும். ஸோ ஒரு ஒர்க்கை பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்க ஃபோனை கொண்டு போய் வேற ரூம்ல வச்சிருங்க. வேற ரூம்ல வச்சுட்டு இப்போ நான் இந்த ஒர்க்கை தான் பண்ண போறேன், பண்ணி முடிச்சுட்டு என் ஃபோனை எடுப்புன்றதுல கிளாரிட்டியா இருந்து அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சிங்கன்னா டெஃபினட்டா உங்களோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதை ட்ரை பண்ணுங்க. நம்பர் 3, பொமோடோரோ டெக்னிக். நம்ம ஒரு ஹியூமன் பீயிங், கண்டிப்பா நமக்கும் போர் அடிக்கும், அதே மாதிரி ரெஸ்ட் வேணும் கண்டிப்பா. ஸோ ஃபோக்கஸ்டா 8 hours ஃபுல் ஃபோக்கஸ்டா யாராலையுமே கண்டிப்பா எவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாலுமே அவ்வளோ நேரம் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது. ஸோ நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் வேணும். அப்போ உங்களால எவ்வளோ நேரம் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணுங்க. லைக் இப்போ நானும் ஒரு 30 நிமிஷம் வந்து ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்துல என்னால ஒர்க் பண்ண முடியும். ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு 5 minutes பிரேக் எடுத்துனா மறுபடியும் ஒரு 30 நிமிஷம் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் நீங்க பண்ணும்போது ஒரு 15 minutes to 20 minutes இல்லை 10 minutes கூட 10 minutes ஒரு ஒர்க்கை பண்ணுங்க, ஒரு 5 minutes பிரேக், அடுத்த 10 minutes அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்பர் 4, கிளியர் கோல். நம்ம எல்லாருமே ஒரு டேவை ப்ராப்பரா பிளான் பண்ணாதனாலதான் நம்மளோட ஃபோக்கஸா இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு என்ன பண்ண போறது ஒரு பிளானே இல்லை. என்ன பண்ணுவோம், சரி ஓகே இது பிளான் இல்லை, ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம், அந்த டேவே வேஸ்டா தான் போகும். ஸோ அப்போ இன்னைக்கு நான் இதை தான் பண்ண போறேன், இந்த டைம்ல இதை தான் பண்ண போறேன், இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் இன்னைக்கு நான் தூங்க போகன்றதுல ப்ராப்பரா பிளான் பண்ணீங்கன்னா அன்னைக்கு அந்த ஒர்க்கை முடிக்கும் போது இந்த மாதிரி டெய்லி நீங்க ப்ராப்பரா நீங்க பிளான் பண்ணி ஒரு ஒர்க்கை முடிக்கும் போது உங்களோட லைஃப் ஈஸியா இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஃபோக்கஸும் ப்ராப்பரா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ உங்களோட டேவை ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும். நம்பர் 5, மார்னிங் பவர். இப்ப இருக்க ஜென்ரேஷன் எல்லாருமே பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக்கே மார்னிங் தூங்கி எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் போனை பார்க்கறது தான். பிகாஸ் போன்ல நம்ம அவ்வளோ அடிக்டடா இருக்கும். பட் மார்னிங் தூங்கி எழுந்திரிக்குமா நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ அந்த டைம் நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுங்க. லைக் புக் ரீட் பண்றது, இல்லைன்னா மெடிடேஷன் பண்றது, இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஏரியால இன்ட்ரெஸ்டோ அதை பத்தி லேர்ன் பண்றது. அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி உங்களோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும், நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் தூங்கி எழுந்திரிச்சோடனே ஒரு 1/2 hour
ஃபோனை பார்க்கறத ஸ்டாப் பண்ணுங்க. டெஃபினட்டா சொல்றேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும், எடுத்த உடனே பண்ண முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், அப்புறம் 15 மினிட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. அப்போ நான் மட்டும் என்னோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் என்னோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகாது. உங்க லைஃபும் இம்ப்ரூவ் ஆகாது, லைஃபும் இப்படியே தான் இருக்கும். ஸோ மறக்காம இந்த 5 விஷயத்த ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஒர்க் ஆச்சு, கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஃபோக்கஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் வரேன். ஸோ அது வரைக்கும் கனெக்டடாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.